ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? என்னோடய த்ரோட் கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டு இருக்குங்க. மகாநதியில் நம்ம யமுனா அப்படியே காவேரிக்கு நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அக்கா அக்கான்னு கூப்பிட்டு, அக்கா என்னை மன்னிச்சிடுங்கக்கான்னு எல்லாரும் எதிரிக்கும் அப்படியே சாரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடின்ட்டு இங்கே எல்லோரும் சாப்பிட்டு மொட்டை மாடியில் போய் உட்காந்து இருக்கிற டைமில் எல்லாம் ஜாலியாக கிண்டல் பண்ணின்னு இருக்கிற டைமில் இங்கே யமுனா அப்படியே காவேரிக்கிட்ட ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுதுங்க. அக்கா, உன் மனசை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேங்க்கா, என்னை மன்னிச்சிடுங்கக்கா ப்ளீஸ்க்கா. ஏங்க்கா நீங்கள் கன்சீவாக்காவே நீங்கள் இருக்கிறது என்கிட்ட சொல்லவே இல்லை, நானும் அவ்வளோ கொடுமை கடிச்சியாக்கா நம்மது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, நான் எதை சொல்கிறது நம்மது. அந்த இடத்துல ஆமாம், நிவின் மெயின் வயசில் சொல்லுவார், சொல்லிட்டா மட்டும் இவள் ரொம்ப நல்லவளா மாதிரி ஆகிடுவாளா, இவளுக்குள்ளே ஒரு அந்நியன் எப்போவுமே இருந்திருக்கும், அது எப்போ வெளியே வரானே தெரியாது. ஒன்று சொல் புத்தியாவது இருக்கணும், ஒன்று சொந்த புத்தியாவது இருக்கணும். யார் எதை சொன்னாலும் நான் இப்படி தான் எல்லார் மேலேயும் சந்தேகப்படுவேன்னு உனக்குள்ளே ஒரு வெறுப்பை எல்லார் மேலேயும் வச்சுன்னு இருக்கிறேன் நம்மது. விடுடி, நான் எதையும் நினைக்கல நம்மது. இங்கே குமரன் சொல்லுவார், எங்களுக்கே 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் காவேரி மாசமாக இருக்கிறான்னு, ஆனால் இப்போ தான் எங்ககிட்ட